நெக்ஸ்ட் வந்து பேஸ்ட் ஆன் அயனைசேஷன். ஓகேவா, அயனியுறும் அடிப்படையில் சொல்றாங்க. ஆசிட்ஸ் get ionized in water produce வந்து H+. இது மாத்திரம் ஏன் வரலன்னு தெரியல. H+ ion completely or வந்து partially. ஓகேவா, நம்ம என்ன பண்றோம், இப்போ HCl எடுத்துக்கிட்டோம், அதை நம்ம டிசால்வ் பண்ணும்போது என்ன ஆகுது, H+ ஆகும் Cl- ஆஃப் கம்ப்ளீட்டாக வந்து டிசால்வ் ஆகுதா. இதுவே அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கிறோமா, CH3 COH எடுத்துக்கிறோம், அதை என்ன பண்ணுது, ஒரே ஒரு ஹைட்ரஜன் மட்டும் தான் வந்து ரீப்ளேஸ் பண்ணுது, மீதி 3 ஹைட்ரஜன் அதில் தான் இருக்குது. ஓகேவா, ஸோ அதான் சொல்ல வராங்க. பேஸ்டு வந்து எக்ஸ்டென்ட் ஆஃப் அயனைசேஷன். இது எப்படி வகைப்படுத்துறாங்கன்னா, ஒன்று வந்து ஸ்ட்ராங் ஆசிட், ஓகேவா, இன்னொன்று வந்து வீக் ஆசிட் வகைப்படுத்துகிறாங்க. ஒன்றும் கிடையாது, நீ வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது ஃபுல்லாக டிசால்வ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோயேன். இப்போ HCl இல்லை நைட்ரிக் ஆசிட் இருக்குல்ல, HNO3, இப்போ நீ டிசால்வ் பண்ணும்போது என்ன ஆகும், ஒரு பீக்கர் இருக்குது, நம்ம HCl எடுத்துக்கிறோம் வச்சுக்கோயேன். இப்போ என்ன ஆகுது, H+ம் Cl- ஃபுல்லாக என்ன ஆகுது, டிசால்வ் ஆகுது. அதே வந்து HNO3 எடுத்துக்கிறோமா, அப்போ என்ன ஆகுது, இங்கே புரியுதா இல்லையா. ஸோ ஒரு வாட்டர் சொல்யூஷன் எடுக்கும்போது எடுத்துக்கிறோம், அதில் வந்து டிசால்வ் பண்ணும்போது என்ன ஆகுனார், அந்த ஹைட்ரஜன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பிரியணும். அதை வந்து என்ன சொல்கிறாங்க, ஸ்ட்ராங் ஆசிட். ஓகேவா, தட் அயனைஸ் கம்ப்ளீட்லி இன் வாட்டர், எக்ஸாம்பிள் HCl சொல்லலாம். ஓகேவா, அதுவே பார்ஷியலாக வந்து ஆகுதுன்னு வச்சுக்கோயேன், நம்ம பார்த்தல ஃபார்மிக் ஆசிட் அசிட்டிக் ஆசிட் என்னது பார்ஷியலாக அதை வந்து அயனைஸ் ஆகுது, அப்போ அதெல்லாம் சொல்லலாம் வீக் ஆசிட். அயனைஸ் பார்ஷியலி இன் வாட்டர் அசிட்டிக் ஆசிட். என்ன ஆகும், 4 ஹைட்ரஜன் இருக்கு, அதில் 1 மட்டும் தான் என்ன ஆகுது, ரீப்ளேஸ் ஆகுது, நம்ம பார்த்தோம். ஓகேவா, அதாவது கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகி தனித்தனியாக பிரிஞ்சுதுன்னா ஸ்ட்ராங்கு, பார்ஷியலாக வந்து ஒரு ஹைட்ரஜன் மட்டும் ரிலீஸ் ஆச்சு, அது வந்து வீக். அவ்வளோதான். வலிமை மிகு அமிலங்கள். அமிலங்கள் நீரில் முழுவதுமாக அயனியுறுகின்றன. HCl. வலிமை குறைந்த அமிலங்கள். அமிலங்கள் நீரில் பகுதியளவே அயனியுறும் தன்மை கொண்டது. CH3 COOH. ஓகேவா, அசிட்டிக் ஆசிட், அது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். முன்ன பார்த்தது என்ன பார்த்தோம், பேஸ்ட் ஆன் சோர்சஸ். அதுக்கப்புறம் அந்த பேசிஸ் எத்தனை வந்து அயன்ஸ் ரீப்ளேஸ் பண்ணது ஒன்று. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பேஸ்ட் ஆன் அயனைசேஷன். நெக்ஸ்ட் பாருங்க, பேஸ்ட் ஆன் கான்சன்ட்ரேஷன். ஓகேவா, ஒன்று வந்து கான்சன்ட்ரேட்டட், இன்னொன்று வந்து டைலூட்டட். என்ன சொல்ல வராங்க இந்த இடத்துல இவங்க, கான்சன்ட்ரேட்டட் செறிவு மிகுந்தது நீர்த்த அமிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர். அதாவது வாட்டர் சொல்யூஷனில் எடுத்துக்கிறோன்னா மோர் தென் 50%, அதாவது அதிகமாக வந்து என்ன இருக்கணும், ஆசிட் வந்து ப்ரெசென்ட் இருக்கணும். அது என்ன சொல்கிறாங்க, கான்சன்ட்ரேட்டட் ஆசிட். ஓகேவா, செறிவு மிகு அமிலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே இந்த நீர்த்த கரைசல் வந்து ஆசிட் குறைவாக இருந்து வாட்டர் அதிகமாக என்ன சொல்கிறாங்க, டைலூட்டட் ஆசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நீர்த்த அமிலங்கள் மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா வந்து லேப்ல யூஸ் பண்ண என்ன பண்ணுவாங்க, டைலூட் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்க இருக்குது, அயனைசேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து டிஸ்அசோசியேட்டட் இன்டு அயன்ஸ். ஓகேவா, அதாவது ஒரு கெமிக்கல் இது இருக்குது, அது நம்ம ஹீட் பண்ணும் போதோ இல்லை ரேடியேஷன் கொடுக்கும் போதோ இல்லை கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து அயன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணும், அதாவது என்ன சொல்கிறாங்க அயனைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, வெப்பம் அல்லது கதிர்வீச்சு அல்லது வேதிவினை அல்லது மின்னரக்கத்தால் அயனிகளை பிரித்தெடுக்கும் நிலை தான் வந்து அயனியாதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா.